அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய சுட சுட செய்திகள் படிக்கிறேன், கேட்கிறார். பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பு. செய்தியாளர்களை சந்திக்கிறார் அமித்ஷா. சென்னைக்கு வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நண்பகல் 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். சென்னைக்கு வியாழக்கிழமை இரவு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் தேர்வு, 2026 பேரவைத் தேர்தல், கூட்டணி வியூகம் ஆகியவை குறித்து பாஜக மூத்த தலைவர்களுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்த உள்ளார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போதுள்ள தலைவர்கள் சிலரை நேரில் அழைத்து பேச முடிவு செய்துள்ளார். ஜே.கே. வாசனுடனான சந்திப்பு உறுதியாகியுள்ளது. மேலும் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்தை சந்திக்க இதுவரை நேரம் கொடுக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தில்லியில் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் சந்தித்திருந்தனர். அடுத்தடுத்து பாஜகவின் முக்கிய தலைவர்களை அதிமுக நிர்வாகிகள் சந்தித்தது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை தனியார் ஹோட்டலில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் அமித்ஷா நண்பகல் 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2016 முதல் இதுவரை தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு 2024 மக்களவைத் தேர்தலில் 8.22% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சியையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்ததாக தகவல் பரவிய நிலையில் அமித்ஷா சீமான் சந்திப்பும் நடைபெறக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் 2026 பேரவை தேர்தலிலும் தனித்துத்தான் போட்டி என்ற உறுதியுடன் இதுவரை 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களை சீமான் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் விபத்து, 6 பேர் பலி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள் உள்பட 6 பேர் வியாழன் கிழமை பலியாகினர். ஹட்சன் ஆற்றின் மீது லாங் ரேஞ்சர் ரக சுற்றுலா ஹெலிகாப்டர் வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் அமெரிக்க நேரப்படி பறந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் ஆற்றில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரின் விமானி மற்றும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த தம்பதி மற்றும் அவர்களின் 3 குழந்தைகளும் பலியானதாக அமெரிக்கா விமான பேரிடர் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹெலிகாப்டர் புறப்பட்டு 15 நிமிடங்களில் ஹட்சன் ஆற்றின்
பியர் 40 என்ற பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சுதந்திர தேவி சிலை உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பறந்துவிட்டு ஜார்ஜ் வாஷிங்டன் பாலத்தை நோக்கி திரும்பும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பலியான 6 பேரின் உடலும் மீட்கப்பட்டதாக நியூயார்க் மேயர் எரிக் ஆடம்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அமெரிக்க விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது.